எவ்வளோ தூரம் சார்? கொஞ்சம் சார், ரைட்டில் போகணும் சார். மயில்வானா எத்தனை மாதம் பெண்டிங்கு சார் 6 மாதம் சார். விவசாயம் பண்ணோம் லோனை வாங்கிட்டு நம்ம உயிரை வாங்குறானுங்க. கட்டணுங்கிற அக்கறையே கிடையாது. போய் பேசி பாருங்க, ஆச்சுன்னா பாருங்க, இல்லாட்டி நோட்டீஸ் ஒட்டிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். சார் பேங்கே காலையில் 10 மணிக்கு சார் ஓப்பனே பண்ணுறோம். நம்ம காலையில் 6 மணிக்கே வந்திருக்கோம். ஏய், கடை வாங்கணும் எப்படா 10 மணி வரைக்கும் வீட்டில் இருக்க போகிறான்? போட்டா நோட்டீஸ். யாருங்க? ஏமா விவசாய கடன் வாங்கியிருக்கீங்களே, 6 மாதமாக வட்டி கட்டல, அதான் பேங்க்லேருந்து வந்திருக்கோம். ஏமா உங்களுக்கு லோன் கொடுத்து போட்டு உங்க முன்னாடி லொங்க அலையன் பண்ணாங்க. சார் முன்ன மாதிரி விவசாயம் பண்ண முடியறது இல்லைங்க. வேலையாட்களுக்கு கூலி கொடுத்து மூய மாட்டேதுங்க. அதனாலதான் என் வீட்டுக்கார கூட வெளியில வேலைக்கு போய்க்கிறாரு. நான் வேணா வந்து சும்மா வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேன் தோட்டத்துல. ஐயோ, நான் அப்படி சொல்லிங்க. இந்த 1 மாசம் பொறுத்துட்டீங்கன்னா அடுத்த மாசம் சேர்த்து கட்டிடுறேங்க. உடனே வந்து லோனை கட்டணும், இல்ல தோட்ட மாடல ஜப்தி பண்ணி எடுத்து போயிரும் பாத்துக்க. போய் நோட்டீஸ் ஒட்டுறேன். ஏமா நீங்கள் போய் நயகரா பாருங்க. இந்தாங்க நயகரா பாருங்க. ஓகே. நயகரா சொல்யூஷனுங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்டோமேஷன் டோட்டலாக போட்டிங்கன்னா இரிகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோல் டோட்டலாகவே வால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன தண்ணி விட வேண்டியதில்லை, தண்ணி விட கண்ட்ரோல் பண்ணி ஃபோன் மூலியமாக எல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது எப்படிங்க? நம்ம ஒவ்வொரு மரத்துக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாமா? இப்போ தென்னை மரத்துக்கு உங்களுக்கு ஒரு 1 hour விடுவீங்க. இதே சின்ன சின்ன செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 minutes விட்டால் போதும். அந்த மாதிரி இருக்கும், டைமிங் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபோன் மூலியமாகவே ஆப்ரேட் பண்ணலாம். அதே ஆன் ஆகி ஆஃப் ஆகி நம்ம ஆஃப் பண்ணணுமா? இல்லைங்க, அதுவும் ஆஃப் ஆகி டைமிங் செட் பண்ணால் அதுவும் ஆஃப் ஆகி நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம். சார் அன்னைக்கு மட்டும் நீங்க நயகரை பத்தி சொல்லினா நான் இவ்வளவு பெரிய வீடு வாங்கியிருக்க முடியாது, என்ற நிலத்தையும் காப்பாற்றிருக்க முடியாது. ரொம்ப நன்றிங்க சார். இந்தாங்க உங்க கடனை வாங்கிக்கோங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு விவசாய குடும்பம் நல்லா இருந்தா இந்த ஊரே நல்லா இருந்த மாதிரி. ஆமா, இந்த குழந்தைய நல்லா படிக்க வைங்க. சரி சார். இந்த நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தாம்மா. அன்னைக்கு நான் பேங்க் அதிகாரி இருக்க வேண்டியதை போயிடுச்சு, அதனால வேற வழி இல்லை. நீங்க மென்மேலும் வளர பேங்க் உதவி எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பா சொல்லுங்க, எங்க பேங்க் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? நயகராவுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. சரிங்கய்யா. சரி. நயகரா முன்னேற்றல சாஸ்தியா கண்ணு. ஆமாப்பா, நம்ம நயகரா சொல்யூஷன் மூலியமா ஆட்டோமேட்டிக் கேட் வால்வு, ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு பொறுத்துனால நாம இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. தோட்டத்துக்கு தேவையான தண்ணி தேவையான நேரத்துல அதுவே போயிருது. இதனால ஆளுக இல்லைங்கிற கவலையும் இல்ல, ஆள் கூலியும் மிச்சம். போன தடவை விட இந்த வருஷம் தோட்டத்துல இருக்கிற மரம் எல்லாம் நல்ல செழிப்பாவும் காப்பும் நிறைய பிடிச்சிருக்கு. அதனால 3 மடங்கு லாபமும் கிடைச்சிருக்குதுப்பா. நயகராக்கு ரொம்ப நன்றி. விவசாயிகளின் நண்பன் நயகரா சொல்யூஷன்ஸ்.